டேய் என்ன யோசிக்க? இல்ல நீ பேசாம வெளிநாடு போயிடுறியாடா? வெளிநாட்டுக்குலாம் மனுஷன் போனாட்டி மானங்கட்டவன் தான் போவாண்டி. தானா அங்க உள்ளவங்கள மிருகமா? மிருகம் தாண்டி. தானாட்டுல வேலை பார்க்காம அடுத்த நாட்டுக்கு வேலை போய் பார்க்காம மிருகம் தானடி. அப்படி சொல்லாத. அவங்க குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க. அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க வெளிநாட்டுல. நீ அது நம்ம நாட்டுல நம்ம நாட்டுல வேலை பார்க்கலாம்ல. இங்க இருந்து நம்ம நாட்டுல வேலை பார்த்து நீ உருப்பட்டா இருக்க. ஊத்திட்டு சுத்திட்டு இருக்க. அவங்க பாவம். அவங்க சுயநலத்துக்கு வேலைக்கு போற. அவங்க குடும்பம் நல்லா இருக்குன்னு வேலையில போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா அந்த நாடு நல்லா இருக்கு. நம்ம நாடு நாசமா தான் நடி போகுது. நம்ம நாடு நாசமா போனா ஃபுல்லா குடிகாரனுங்களா இருக்கீங்க. பிறகு எப்படி நல்லா வரும்? ஏடி இங்க ஒரு குவார்டர் 145 ரூபா, அங்க ஒரு குவார்டர் 10 ரூபா 20 ரூபா தான் இருக்கும். நீ வெளிநாட்டுக்காரர்களை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி இல்ல. ஏடி வெளிநாட்டுக்காரன் குவார்டரை பத்தி தான் பேசுற. அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒரு அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். அப்ப ஏன் கஷ்டப்படுதானே இங்க வந்து வேலை பார்க்க வேண்டியது? ஊர்ல வேலை இல்லையா? ஊத்த வேண்டியதா உனே மாதிரி இங்க வந்து இப்படி ஊத்த. அப்ப இங்க இருக்கவங்க எல்லாம் ஊத்திட்டா இருக்காங்க. ஆமாடா ஊத்திட்டா இருக்காங்க. ஏடி வெளிநாட்டுல இருக்கவங்க எல்லாம் உனக்கு தெரியாது. வெளிநாட்டுல இருக்கவங்க என்னென்ன பண்ணிட்டாலே தான் தெரியுமாட்டி? உனக்கு தெரியாது. எல்லாத்தையும் சொல்லாது சரியா? பகுதி பேர் குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்காங்க. நீ அவங்கள வந்துட்டு தப்பா பேசாது சரியா? ஐயா உனக்கு தெரியாது. ஒரு நாள் நீ வெளிநாட்டுல போய் பாரு. உள்நாட்டுல இருந்து வேலைக்கு போய் வெளிநாட்டுல என்னென்ன கூத்தடிச்சிட்டு இருக்காங்க தெரியுமா? இங்க தப்பு இங்க தப்பு பண்ணா தெரியும் சொல்லிட்டு வெளிநாட்டுல போய் தப்பு பண்ணிட்டு கூத்தடிச்சிட்டு பீச்சு பார்க்குன்னு சொல்லிட்டு அலையுதானுவ. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களாவும் குடும்பத்தையும் ஒழுங்கா தானே வச்சு நடத்துறானே. பொண்டாட்டி பிள்ளைல ஏமாத்திட்டு அலையறானோ. அங்க என்ன பண்ணாலும் பொண்டாட்டி தெரிய போகுது. கேட்டா சொல்லுவானே ஏமாத்த மாட்டாங்கடா. நீ போய் சொல்லிட்டு இருக்க. ஏடி நான் ஒன்னு சொல்லிட்டா, காசை வாங்கி வீட்டுக்கு கரெக்டாக அனுப்பிட்டோன்னு வச்சுக்கியா, பொண்டாட்டி என்ன நினைப்பாச்சு, நம்ம புருஷன் நல்லா இருக்கானாங்க நினைச்சிட்டு இருப்போம். அங்கே போய் பார்த்தா தெரியும் புருஷன் என்ன பண்ணி சம்பாதிக்கான. கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பொண்டாட்டி பிள்ளைங்க நல்லா வைக்கணும்ட்டு அவங்க கையில சம்பளத்தை கொடுக்குறாங்க சரியா? நீ அவங்கள ரொம்ப பேசாத. ஏன்னா வெளிநாட்டுக்காரெல்லாம் பத்தி எனக்கு பேசாத. நான் வெளிநாட்டுக்குலாம் போக மாட்டேன். நான் உன்னை நாடு விட்டு நாடு கடத்துறேன் இல்லையா மாதிரி. நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். அதையும் பாத்துருவோம். பாப்பாடி பாப்பா நீ போதையில இருக்கும்போது உன்னை தூக்கிட்டு போயிட்டு வெளிநாட்டுல விடல என் பேரைய மாத்திரு சாக்கில் கட்டியாவது அனுப்பி விட்டுருந்தா பாரு. பாப்பாண்டா பாரு. நீ ஏன் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களை பத்தி தப்பா பேசுறேன். உனையும் அதே மாதிரி போய் விட்டாதான் உனக்கு தெரியும் அவங்க படுற கஷ்டம் என்னன்னு. சரி சரி.